Hi students, welcome to our YouTube channel. So in the video எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது கம்ப்ளீட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேகன்சிஸ் தான். ஸோ இது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 6500 வேகன்சிஸ் வந்துட்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரதுக்குள்ள 500ல இருந்து 800 வேகன்சிஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அட்மிஷன். ஸோ அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ 29th December 2020 அன்னைக்கு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 31st January 2021. ஆன்லைன் பேமெண்ட். ஸோ பேமெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் தான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2nd February 2021. ஸோ அன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். பேங்க் மூலமாகவும் பே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6th February 2021. ஸோ வந்துட்டு இதில் லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு. 4 லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் 29th May 2020 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ கம்ப்ளீட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 7th June 2021 அன்னைக்கு கம்ப்ளீட் ஆகும். செகண்ட் லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18ல இருந்து மேக்ஸிமம் 32 வரைக்கும் இருக்கு. ஸோ சில ரிசர்வ்டு கேட்டகரிஸ்க்கு வந்துட்டு ரிலாக்ஸேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டயர் 1, டயர் 2, டயர் 3 அண்ட் டயர் 4. ஸோ 4 லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு. டயர் 1 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. டயர் 2லயும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் தான், அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. டயர் 3ல பேப்பர் பென் மோட் எக்ஸாமினேஷன், இது வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பரா உங்களுக்கு கொடுப்பாங்க. டயர் 4ல கம்ப்யூட்டர் ப்ரொவிஷியன்சி டெஸ்ட் அண்ட் டேட்டா என்ட்ரி ஸ்கில் டெஸ்ட் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ஜாப். எல்லாருக்குமே இந்த எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. எந்தெந்த செலெக்ஷன்ஸ்க்கு தேவையோ அதுக்கு மட்டும்தான் இந்த டயர் 4 எக்ஸாமினேஷன்ஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அடுத்த ஸ்லைட்ல என்ன பார்க்க போறோம்னா டயர் 1 எக்ஸாமினேஷன்ஸை பத்தி. ஸோ இது கம்ப்ளீட்டா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் அண்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இதுல கேட்பாங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 hour. கரெக்ட் ஆன்சர்ஸ்க்கு 2 மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ராங் ஆன்சருக்கு -0.5 மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. இதுல என்னென்ன பேப்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். இந்த பேப்பர்ஸ்லாம் தான் இதுல கண்டென்ட் ஆயிருக்கு. ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எல்லா பேப்பர்ஸ்க்குமே 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ மினிமம் 50 மார்க்ஸ். ஸோ மேக்ஸிமம் 200 மார்க்ஸ் இந்த பேப்பர். ஸோ டயர் 2 எக்ஸாமினேஷன்ஸ்ல இதுவும் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இதுலையும் கேட்பாங்க. டியூரேஷன் 2 hours. ராங் ஆன்சர் பார்த்தீங்கன்னா -0.25 ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. இதுல என்னென்ன பேப்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 காம்படிட்டிவ் எபிலிட்டிஸ், பேப்பர் 2 இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், பேப்பர் 3 பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பேப்பர் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் ஃபினான்ஸ் எக்கனாமிக்ஸ். ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ குவான்டிடேட்டிவ் அபிலிட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல 200 கொஸ்டின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 100, ஜெனரல் ஸ்டடீஸ்ல 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ டயர் 3 எக்ஸாமினேஷன் டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் உங்களுக்கு. ஸோ இது 100 மார்க்ஸ் எக்ஸாமினேஷன். பேப்பர் பென் மோட்ல தான் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில இந்த 2 லாங்குவேஜ்ல நமக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இதுல என்னென்ன எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஆஃப் எஸ்ஸே, ப்ரீசஸ், லெட்டர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி சில டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு எக்ஸாமினேஷன்ஸ்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ 1 hour எக்ஸாமினேஷன் தான் இது. ஸோ டயர் 4 எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரொவிஷியன்சி டெஸ்ட் அண்ட் டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட், இது ரெண்டுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. இது எந்தெந்த கேட்டகரிஸ்க்கு தேவையோ அந்த கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் இதை கண்டக்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் த ஜாப். ஃபைனல் செலெக்ஷன். ஸோ ஃபைனல் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்பான் த aggregate performance of qualified candidates in Tier 1 and Tier 2 examinations. Candidates will be shortlisted to appear in the document verification and skill test. ஸோ சேலரி பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா நிறைய லெவல்ஸ் இருக்கு. ஸோ லெவல் 8ல பார்த்தீங்கன்னா 47,600ல இருந்து 1,51,100 rupees வரைக்கும் நமக்கு சேலரி பே பண்றாங்க. ஸோ லெவல் 7ல பார்த்தீங்கன்னா 44,900ல இருந்து 1,42,400 வரைக்கும் நமக்கு சேலரி பேக்கேஜஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லெவல் 6ல பார்த்தீங்கன்னா 29,200 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி
1,12,400 வரைக்கும் salary packages design பண்ணிருக்காங்க. ஸோ பே லெவல் 5 பார்த்தீங்கன்னா 29,200ல இருந்து 92,300 வரைக்கும் நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. லெவல் 4ல 25,500ல இருந்து 81,100 வரைக்கும் நமக்கு salary ப்ரொவைட் பண்றாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் ஸோ தமிழ்நாட்டில் வெல்லூர், சென்னை, பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை அண்ட் சேலம் இங்கெல்லாம் எக்ஸாம் சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அபவுட் டைம் இன்ஸ்டியூட் ஸோ டைம் இன்ஸ்டியூட் லான்ச் பண்ணது 1992ல இருந்து இந்த இன்ஸ்டியூட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ 28 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்தீங்கன்னா 50 members வந்துட்டு ஐஐடி அண்ட் எம்ஐடி கிராஜுவேட்ஸ் தான் பார்ட் ஆஃப் தி ஸ்கூல். ஸோ ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் 3 lakhs இருக்காங்க. ஓவரால் ஸ்ட்ரென்த் 20 lakh ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து 20 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட இதில் இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நெட்வொர்க் அண்ட் ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா Time Institute has 250 offices in 118 cities and towns. Head office வந்து ஹைதராபாத்ல இருக்கு. ஸோ வெல்லூர்லயும் சென்டர் இருக்கு. பாஸ்ட் 5 years சென்டர் வெல்லூர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ வெல்லூர் இன்ஸ்டிடியூட்டோட சென்டர் ஹெட் வந்துட்டு டாக்டர் ஆர்கே விமல்நாதன் எம்ஐடில படிச்சிருக்கு. வெல்லூர் சென்டரோட டிரெக்டர் டாக்டர் ஆர்கே விமல்நாதன் எம்டெக் பிஹெச்டி இன் ஐஐடி மெட்ராஸ். ஸோ இன்ஸ்டியூட்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, போஸ்டல் அண்ட் இன்சூரன்ஸ். ஸோ பேட்ச் டைமிங் பார்த்தீங்கன்னா வீக் டேஸ் மார்னிங் பேட்ச், வீக் டே ஈவினிங் பேட்ச் அண்ட் வீக்கெண்ட் பேட்சஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நியூ பேட்ச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 4th January 2021 Monday. ஸோ உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு நீங்கள் இந்த அட்ரஸில் காண்டாக்ட் பண்ணலாம். கீழே எங்களோட காண்டாக்ட் நம்பரும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங், எக்ஸாம் சம்மந்தமா எந்த டவுட்ஸ்னாலும், எந்த கிளாரிஃபிகேஷன்ஸ்னாலும், எந்த ஹெல்ப்னாலும் நீங்கள் எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.